நீங்கள் ஒரு முருக பக்தரா? இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்து இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தா உங்கள் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி நீங்க உங்க வாழ்க்கையில் அடுத்த படிக்கு போறதுக்கு எல்லா வேலைகளும் தானா நடக்கும். இந்த கோவிலுக்கு வந்து இந்த முருகனை மனதார வழிபட்டு இங்க ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாலே உங்களுக்கு இருக்கிற தடைகள் நீங்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இது. முருகா என வாயால் மட்டும் சொல்லக்கூடாது. உள்ள முருக, உயிருருக அந்த முருகா என்ற பெயரை கூறுங்கள், அந்த முருகன் வருவான். இப்படிப்பட்ட கோவில் எந்த இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் கந்த போற்றின்னு கமெண்டில் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த அருணகிரிநாதர் தொழுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அப்போதுதான் இந்த ஊரிலுள்ள சிவன் கோவிலின் கோபுரத்திலிருந்து கீழே குதித்துள்ளார். அவரை தன் கையால் தாங்கி பிடித்து அவரை காப்பாற்றி அவரை குணப்படுத்தினார். அதோடு மட்டுமில்லாமல் அவருக்கு திருப்புகழை பாடுமாறு அறிவுரை வழங்கி அவர் நாக்கில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதினார். இந்த முருகப்பெருமானை மனதில் வேண்டிக் கொண்டு குழந்தை வரம் கொடு இறைவா என வேண்டிக் கொள்ளுங்கள். எண்ணி ஒரு வருடத்திற்குள் குழந்தையே கையில் கொடுத்து விடுவாராம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த முருகன் கோவில் இது. இந்த கோவிலின் முகவரி வேண்டுமென்றால் கமெண்டில் சொல்லுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வேறொரு முருக பக்தருக்கு ஷேர் பண்ணுங்க.